குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது. அதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. உன் கஷ்டங்கள் அனைத்தும் என் துணியில் இட்டு பொசுக்கி விட்டேன். அந்த தீயில் உனது கஷ்டங்கள் எல்லாம் சாம்பலாக மாறிவிட்டன. நீ படும் துன்பங்கள் எல்லாம் சாம்பலாக மாறி உன்னுடைய இன்பம் இந்த தீயை போல் சுடர்விட்டு எரிகின்றன. எவ்வளவு பிரகாசமாக எரிகின்றது தெரியுமா? அதே போலத்தான் என் குழந்தை போல் எதிர்காலமும் உனக்கு பிரகாசமாக இருக்க போகின்றது. அந்த துணியில் உன்னுடைய கெட்ட எண்ணங்களையும் பொசுக்கிவிடு. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகத்தான் மாறப்போகின்றது. எப்போதும் நேர்மறையாக சிந்தித்து செயல்படும். நீ எதற்கும் ஆசைப்பட்டு கொள்ளாமல், எதையும் எதிர்பார்த்து நிற்காமல், இதுதான் எனக்குரியது என்று நினைத்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கம்தான். நீ நினைக்கின்றாய் இன்னும் உன் தாயானவள் நான் கேட்க தரவில்லை என்று. என் குழந்தை, நீ வருந்தாதே. என் பிள்ளை, நான் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் அதை தரமானதாகத்தான் கொடுப்பேன். நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. நீ என் பெயரில் உன் சுமையை என் தலையில் சுமத்து எது நடந்தாலும் என் தாயானவளின் பொறுப்பு என்று அந்த சுமையை நான் நிச்சயமாக சுமப்பேன். இது உன் தாயானவளின் சத்திய வாக்கு அல்லவா? உன்னுடைய எல்லா முயற்சிகளும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான். நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திரு. நீ சாதனைகளை புரிய பல வாய்ப்புகளை எடுத்திருக்குமாயின் நீ அதை பயன்படுத்த என்றுமே மறந்து விடாதே. உனக்கு வருகின்ற வாய்ப்புகளை நானே உனக்கு தருகின்றேன். நீ முயற்சி செய். நான் இருக்கின்றேன் உனக்கு ஊந்துகோலாக. நான் உன் அருகிலே தான் நின்று கொண்டிருக்கின்றேன். தள்ளிவிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்து விட முடியாது. நான் என் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. நான் காற்றுக்குள் நுழைந்தாவது உன்னை வந்து பார்த்து விடுவேன். நீ எங்கு சென்றாலும், நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்து கொண்டே இரு. நீ என்னை சரணாகதி அடைந்தால் என் நற்பண்பு உயரும். இதை விரைவில் உனக்கு உணர்ந்து கொள்ளும் தருணமும் வந்துவிட்டது. என் குழந்தையே, நான் எப்போதுமே என் குழந்தைக்கு விடியும் பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்றுதான் என் குழந்தை நீ நினைத்த காரியங்கள் எல்லாமே இன்று வெற்றி மட்டுமே பெற வேண்டும். என் குழந்தையே, நீ எதற்கெல்லாம் இத்தனை நாள் முயற்சி செய்தாயோ அந்த முயற்சிகள் எல்லாம் உனக்கு கை கொடுக்க போகின்றது. எத்தகைய பின்னடைவுகள், எத்தகைய சோதனைகள், எத்தனைய பிரச்சனைகள், எத்தனை பேர் உன்னை அழிக்க நினைப்பது, எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை நீ உன் தாயானவள் இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நிச்சயமாக உன் வாழ்க்கையின் உயரத்திற்கு கொண்டு சென்று விடுவேன். என் குழந்தை நீ எப்போதுமே திறமையானவள். நீ திறமையானவளாக இருக்கும் பட்சத்தில் சந்தர்ப்பத்திற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டு நிற்காதே. நீ அதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி அதில் வெற்றியும் பெற வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். நீ உனது நற்பண்புகளையும் நன்னடக்கத்தையும் வளர்த்து கொண்டே இரு. அது உனது வாழ்வை செழுமையாக உதவுகிறது. அப்போதுதான் வாழ்க்கையின் உண்மை தன்மையை நீ அறியப் போகின்றாய். என் அன்பு குழந்தையே, நானே கதி என்று நீ இருக்கின்றாய். அப்படி இருக்கும் உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன்? உன் தாயானவள் உனக்கு தேவையானதை நான் கொடுக்க இருக்கும் போது நீ எதற்கு தயங்குகின்றாய்? அள்ளி கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். உனக்கு தேவையானதை கேள் என் தங்கமே. எது உனக்கு தேவை என்று அறிந்து அதை நான் வாரி வழங்கப் போகின்றேன். நீ உண்மையோடும் ஆன்மா உணர்வோடும் கண்ணீர் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். எப்போதுமே என்னுடைய அன்பில் நீ என்னுடைய எண்ணத்திலும் கவனமாயிரு. பிறரின் சொல்லுக்கு பயந்து உன் வாழ்க்கையை வாழாதீர். உன்னுடைய மனம் சொல்லும்படி வாழ்ந்தாலே போதும்.
சில பேர் உன்னை கெட்ட எண்ணங்களை புகுத்துவார்கள். அதை நீ வாழ்க்கையின் யோசனையாக எடுத்துக்கொள்ளாதே. நீ சாதனைகளை புரிய பல வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றேன். நீ அதை பயன்படுத்த என்றுமே மறந்து விடாதே. வருகின்ற வாய்ப்புகளை நான் உனக்கு தரத்தான் போகின்றேன். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. உனக்கு ஊந்துகோலாக நான் இருக்கின்றேன். இரவுக்கு பின் பகலை தருகின்றது போல, குளிருக்கு பின் வெயிலை தருகின்றது போல, நிச்சயமாக உன் வாழ்வில் இவ்வளவு காலமாக இருந்த இருள் மறைந்து உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகின்றது. இது உன் வராகியின் சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளையே, எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலஞ்சலம் கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். எனது உதவி அந்த வடிவிலானது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக இருந்த இருள் மறைய போகின்றது. உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரத்தான் இப்போது உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். உன்னை நிச்சயமாக ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தே தீர்வேன். வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது. இது உண்மை. கவலை கொள்ளாதே. இந்த உலகத்தில் நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். சில பேர் உன்னை கெட்ட எண்ணங்களை புகுத்துவார்கள். அதை நீ வாழ்க்கையின் யோசனையாக எடுத்துக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கைக்கு ஒருபோதும் உதவாது. அதை மனதில் நிலை வைத்துக்கொள். தேவையில்லாதை தூக்கி வீசி போய்கொண்டே இரு. அதை கடந்து செல்ல பழகிக்கொள். நீ நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையின் யோசனையாக செயல்படுத்து. உன் தாயானவள் என்னிடம் இப்படி வேண்டிக்கொள். உன் தாயானவள், நீங்கள் என் கூட இருங்கள். நான் தவறென்றும் செய்திருந்தால் என்னை மன்னித்து நல்வழிப்படுத்துங்கள் என்று நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பதே மிக பெரிய வெற்றி. இவ்வுலகில் உங்கள் அன்பை தவிர வேறெதுவும் வேண்டாம் என்று வேண்டிக்கொள். நான் உனக்கு செய்ய வேண்டியதை பார்த்து கொள்கின்றேன். உனக்கு தேவையானதை நான் தருகின்றேன். நான் உனக்கு தேவையானதை தராமல் அங்கும் இங்கும் அலைய மாட்டேன். என்ன பார்க்கின்றாய் என் குழந்தையே? நான் உனக்கு தர வேண்டியதை தராமல் இருப்பேன் என்று என் குழந்தை நினைத்தாயா? நான் நிச்சயமாக உனக்கு உன் கைகளில் வந்து தந்து விடுவேன். உன்னால் முடியவில்லை என்றால் உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. நான் இருக்கின்றேன். நான் பார்த்து கொள்கின்றேன். நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போது என்ற எண்ணம் வருவதை தவிர்த்து விடு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லதோ கெட்டதோ என் தாயானவள் செய்கின்றால் அவள் பார்த்து கொள்வாள் என்றிரு. பாரத்தை என் மீது சமர்த்து விடு. பலனை எதிர்கொள்ளாமல், கஷ்ட நஷ்டங்களில் இல்லாமல் கலங்காமல் போய்கொண்டே இரு. உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதா என்பதை நான் சொல்கின்றேன். இதில் நடக்கும் நடக்காது என்று அடுத்தவர்கள் சொல்லி ஒரு பயனும் இல்லை. மற்றவரின் சொல்லை ஒருபோதும் காதில் வாங்காதே. நான் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் போது ஏன் அடுத்தவரின் சொல்லை கேட்கின்றாய்? என் குழந்தையே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. மகிழ்ச்சி நம்மை தேடிதான் வரும். நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே. நீ இப்போது எத்தகைய கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றாயோ அத்தனையும் உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக அமைய போகின்றது. உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்காக நிறைவான விஷயமாக மாறப்போகின்றது. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பாசம் காட்டி வேஷம் செய்கிறார்கள். அதைவிட உனக்கான ஜீவன் கொடுத்த உன் தாயானவள் அன்பு ஒருபோதும் மாறாத அன்பே. நான் உன்னை ஒருபோதும் ஒருவரிடம் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன்னோடு இருப்பதனால் நான் அனைத்தையும் ஜெயிக்கப் போகின்றேன். நான் உனக்கு ஜெயம் தரப் போகின்றேன். உன்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மங்களை இருக்கின்றது. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதை போல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள். என் மீது பேசுவதை நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் எப்போதும் முழு மனதோடு உண்டு. ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.